ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ உயிரை பறிக்கும் யமனாக மாறும் ஆப்பிள். இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் நியூஸ் தமிழ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இதே போல் உங்களுக்கு அப்டேட்டட் நியூஸ் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு குட்டி லைக் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் ஒரு ஆப்பிள் பழத்தை உட்கொண்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டாம் என்பது நாம் அனைவரும் அறிந்த பழமொழி. ஏனெனில் ஆப்பிள் பழத்தில் நாம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் தேவையான அளவில் உள்ளன. ஆப்பிள் பழத்தை நாம் அதிக அளவு உட்கொள்ளும் பட்சத்தில் அதுவே நமக்கு உயிரை பறிக்கும் யமனாக மாறிவிடுகிறது. ஒரு நல்ல உடல் திறனுள்ள மனிதர் ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக 2 ஆப்பிள்கள் உட்கொள்ளலாம். ஒருவேளை அதற்கு மேல் அவர் உட்கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு உடனடியாக சில பக்க விளைவுகளும் ஏற்படுவதை அவர் கண்கூடாக காணலாம். நம் உடல் சிறந்து செயல்பட நார் சத்து மிக முக்கியமான தேவையாகும். ஆனால் இதே நார் சத்து நமக்கு மிக அதிக அளவில் கிடைக்கும் பட்சத்தில் அது செரிமான கோளாறுகளுக்கு வழிவகுக்கும். ஒருவரின் வயது மற்றும் அவர் சார்ந்த பாலினத்தை ஏற்ப அவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 20 முதல் 4 கிராம்களை அதிகளவு நார் சத்து தேவைப்படுகிறது. அதன் அளவு 70 கிராம்களாக அதிகரித்தால் நாள் ஒன்றுக்கு 15 ஆப்பிள்களை சாப்பிட்டால் மட்டுமே நமக்கு 70 கிராம் நார் சத்து கிடைக்கும். நமது உடலுக்கு தேவையான நார் சத்து ஆப்பிள் பழங்கள் மட்டுமல்லாது பீன்ஸ், முழு கோதுமை, காய்கறிகள் மூலமும் நமக்கு கிடைக்கிறது. இதன் காரணமாக நாம் நாள் ஒன்றுக்கு 4 ஆப்பிள்களை உட்கொண்டாலே 70 கிராம்களுக்கு மேல் நார் சத்து நமக்கு கிடைத்து விடுகின்றன. ஆப்பிள் பழத்தில் அதிகளவு கார்போஹைட்ரேட்டுகள் உள்ளன. உடல் பயிற்சி செய்பவர்கள் இதன் காரணமாக ஆப்பிள் பழத்தை விரும்பி உண்கிறார்கள். அதிக ஆப்பிள் சாப்பிடும் பட்சத்தில் இரத்தத்தில் சர்க்கரையும் அளவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளன. இதன் காரணமாக பல்வேறு உபாதைகளும் வரலாம். அதிகப்படியான சர்க்கரை சத்து உடல் எடையை அதிகரிக்க செயல்படுகிறது. உடல் எடை அதிகரித்த பின்பு அதை குறைக்க பலர் படாத பாடுபடுகின்றனர். ஆப்பிளில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை நமது உடலில் கொழுப்புகளாக தங்கி விடுகிறது. ஆப்பிள் பழங்களை அதிகம் சாப்பிடுவதற்கு உடலில் எரிச்சல், நோய்க்குறி ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக இறைப்பியல் நிபுணர் எச்சரித்து வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஆப்பிளில் என்னெல்லாம் சத்து இருக்குது, எவ்வளோ ஆப்பிள் நம்ம சாப்பிடலாம், எவ்வளோ நம்ம ஆப்பிள் சாப்பிட்டா எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோவுக்கு கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.